visitTemples.com எனும் வலைதளம் மூலம் இன்னைக்கு பொன்னேரி பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற சிறுவாபுரியில் இருக்கிற அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். அகஸ்தீஸ்வரர் கோயிலோட கட்டுமான பணிகள் பல்லவ மன்னர்கள் காலத்தில் முதல்ல தொடங்கப்பட்டது. ஆனால் அதற்கு அடுத்து வந்த சோழர்களும் விஜயநகர பேரரசர்களும் இந்த கோயில் மீது அதீத பற்று கொண்டு பல தடவை இந்த கட்டுமான பணிகளை மேலும் மேலும் விருத்திப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக முன்பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மண்டபத்தை சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் சேர்ந்து தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட மூலவரான சிவன் தான் இங்கே அகஸ்தீஸ்வரராக காட்சியளிக்கிறாரு. இவர் சுயம்பு வடிவத்தில் இருக்கார். இந்த கோயிலில் அம்பாள், அதாவது பார்வதியோட பேர் ஆனந்தவல்லி அம்பாள். ஏற்கனவே கர்ப்பகிரகத்தில் காணப்படும் சிவன் சுயம்பு மூர்த்தின்னு சொன்னேன். அந்த சிவனோட சேர்ந்து ஒரு பிள்ளையாரும் இருக்கார். இந்த பிள்ளையாரும் சுயம்பு மூர்த்தியாக தான் கருதப்படுறார். சிறுவாபுரியே ஒரு தெய்வீகமான இடம்தான். இங்கே அருகாமையில் பல கோயில்கள் அமைய பெற்றிருக்கு. இத்தனை கோயில்கள் இருந்தாலும் அகஸ்தியர் கோயிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அதாவது அகஸ்திய மாமுனிகள் இந்த கோயிலுக்கு இங்கே சிவன், அதாவது அகஸ்தீஸ்வரர் வழிபட்டிருக்கார். அகஸ்தீஸ்வரர் கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, இங்கே கருவறை கஜபிருஷ்ட வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிவன் கோயில் கஜபிருஷ்ட வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அரிது. இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே ஆனந்தவல்லி அம்பாள் சன்னதி கோபுரத்து மேலே சுருட்டப்பள்ளியில் காணப்படும் விதமாக இங்கே பள்ளி கொண்ட ஈஸ்வரராக இங்கே காணப்படுறார் சிவன். அம்பாள் சன்னதி உள்ளே நவகிரகத்துக்கு ஒரு சன்னதி இருக்குது. அம்பாள் சன்னதிக்கும் மூலவர் சன்னதிக்கும் இடைப்பட்ட இடத்துல காசி விஸ்வநாதருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி பிள்ளையார், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், நாகதேவதைகள், ஐயப்பன், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், நடராஜர், மாணிக்கவாசகர், பிரம்மா, பைரவர், துர்கை, இவா எல்லாருக்கும் தனித்தனி விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறான். பிரதோஷம், மகாசிவராத்திரி, திருக்கார்த்திகை இதெல்லாம் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறான். கோயிலேருந்து வெளியில் வந்தால் வெளியிலேயே ஒரு அள்ளிக்குளம் கோயிலுக்கு எதிரில் காணப்படும். அதே மாதிரி திறந்த வெளி பெருசாக நிறையா இருக்குது இடம். அதனால் வரும் பக்தர்களோட வாகனங்கள் நிறுத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இதுவரை இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்த நண்பர்களுக்கு visitTemples.com வலைதளம் சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.